அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத அழுத்த முறை சிகிச்சையில் சர்க்கரை நோய்க்கு அதனால் பாதிப்பு சைடு எஃபெக்ட்டுக்கு எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் தீர்வு காணுவது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு டயாபெட்டிஸ். அது இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைவதோடு மட்டுமல்லாமல் கால் பாதங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோர் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் வேரியஸ் டைப் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். இதில் கால் பாதங்களில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கால் பாத எரிச்சல். இந்த கால் பாத எரிச்சல் அதிகமாக பாதிக்கப்படுகிறது டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு. அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவத காரணத்தினால கால் பாதங்கள் அதிகமாக எரிச்சல்கள் ஏற்படுகிறது. அதே போல் கால் பாதங்களில் சென்சேஷன் கம்மியாயிடும். நடக்கும்போதோ நம்ம அமர்ந்து இருக்கும்போதோ கால்களுடைய உணர்வுகள் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறது, நடக்கும்போது கால் தடுமாற்றம் ஏற்படுவதாலோ கால்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதாலோ அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு விரல்களிலிருந்து கால் பகுதி வரை நீக்குவதற்கான பாதிப்புகளையும் அது ஏற்படுகிறது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நியூரோபதி அப்படிங்கிற ப்ராப்ளம், இந்த நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் பாதிக்கப்படுவதால் கால்களில் எப்போதுமே தண்ணியில் நடக்கிறாப்புல ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேர் கம்ப்ளீட்டாக கால் பாதங்களில் உணர்வுகள் இருக்காது. அதே மாதிரி கூச்ச உணர்வுகள் அதிகமாக இருக்கும் கால் பாதங்களில். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். இப்போ சில பேருக்கு பார்த்தோம்னா மோர் தென் 2 இயர்ஸாக டயாபெட்டிஸ் இருக்கும், சில பேருக்கு மோர் தென் 5 இயர்ஸாக டயாபெட்டிஸ் இருக்கும், சில பேருக்கு மோர் தென் 10 இயர்ஸாக இருக்கும், சில பேருக்கு மோர் தென் 20 இயர்ஸாக இருக்கும். ஆனால் அந்த 20 இயர்ஸாக டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நார்மலாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தான் நார்மலாக இருக்க டயாபெட்டிஸ் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் இந்த 20 வருஷமான பாதிப்புகள் உடலில் நரம்பு மண்டலம் கம்ப்ளீட்டாக அஃபெக்டட் ஆகி கால் பாதங்களை பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக கால் பாதங்கள் எரிச்சல், கால் பாதங்களில் மரப்புத்தன்மை, கால் பாதங்கள் உணர்வற்ற சூழ்நிலை, நீரோபதி என்ன அப்படின்ற நரம்பு மண்டல பாதிப்பு பிரச்சனைகள். அதுபோல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டி கீழே பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே கருப்பாயிடும், நிற மாற்றத்தை கொடுக்கும், காலை கீழே வைக்க முடியாது, கூச்ச உணர்வுகள் ஏற்படும். அதே மாதிரி இதை அதிகமாக கவனிக்காமல் விடும்போது கால் பகுதிகள் பாதிக்கப்பட்டு கட்டவரல் ஒன்று ஒன்றா ஒரு விரல்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேர் கால்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுது. இப்போ ஆரம்ப நிலையில் நம்ம முறையாக ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துக்கொள்வதன் மூலம் கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை, இந்த நீரோபதி அப்படிங்கிற பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காணலாம். அப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி இவை கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது பாரம்பரிய மிக்க ஒரு மருத்துவ முறை. இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி தான் ரிஃப்ளெக்ஸாலஜி. இது கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. அப்போ வேர்ல்டு லெவலில் எல்லாமே ரிசர்ச் பண்ணி என்னென்ன நோய்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுகிறது, கால் பாதத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸ் உருவாகுது, எப்படி நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுகிறது என்பதையெல்லாம் ஆய்வுகள் மூலம் நிறைய நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அமைப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த டயாபெட்டிஸ்னால சைடு எஃபெக்ட்டுக்கு இந்த கால்களில் மட்டும் 8000 நெர்வ் கனெக்டட் இருக்குது. அந்த நரம்புகள் அனைத்துமே நேரடியாக மூளையோடு தொடர்புடையவை. அவை தான் தகவல்களை உடனடியாக மூளைக்கு எடுத்து செல்லக்கூடியவை. அதுபோல் நிறைய பிளட் வெசல்ஸு கால் பாதங்களில் இருக்குது. இரத்தத்தை நேரடியாக இருதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களும் கால் பாதங்களில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் அனைத்தும் கால் பகுதியில் தொடர்புடையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தசை மண்டலம் தூண்டப்படுகிறது, நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது, பிளட் வெசல்ஸ் தூண்டப்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல் பகுதிக்கு அனைத்தும் செல்வதற்கும், கால்களில் எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் சீராக செல்வதற்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. அதனால் இந்த நம்னஸ் இந்த பக்கம் நிறைய பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமாக மரப்புத்தன்மை, இந்த கட்டவரல் மரப்புத்தன்மை, இந்த பகுதிகளெலாம் நல்ல கடுமையான எரிச்சல்கள் ஏற்படுது. இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது எந்த பாயிண்டில் அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் நம்ம பயன்படும். அதனால் நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்து கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட்டும் இயற்கையாக கால் பாதங்கள் இருக்கிறது.
அப்போ அழுத்தத்தின் காரணமாக இந்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை, நீரோபதி ஆகிய பிரச்சனைகளுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் முழுமையாக இதில் தீர்வு காணலாம். அதனால் வர சைடு எஃபெக்டையும் தடுக்கலாம். காலில் உள்ள நரம்பு மண்டலமும் அந்த பிளட் வெசல்ஸும் பாதிக்கப்படும் போது சீரான இரத்த ஓட்டம், இருதயத்துக்கு செல்ல ஓட்ட இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது. அதே போல் கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. என்னென்னா டயபெட்டிஸ் வந்துட்டாலே நர்வ் சிஸ்டமும் பிளட் வெசல் சிஸ்டமும் பாதிக்கப்படும் போது நிறைய பேர் கண் பார்வை திறன் பாதிக்கப்படுது. இரத்த குழாய்களில் சர்க்கரை படிமன்கள் படிவதன் காரணமாக ஹார்ட் ப்ராப்ளம், உயர் இரத்த அழுத்தம், சடன் ஹார்ட் அட்டாக் இது போல் பிரச்சனை வருது. அதிகமான சர்க்கரையின் அழுத்தம் சிறுநீரகத்தை பாதிக்கிறதுனால சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உடல் சோர்வு ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது, களைப்புகள் ஏற்படுகிறது. இவைகளெல்லாம் நம்ம பாதுகாத்து நம்மளை அதிலேருந்து மீட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான இயற்கை சார்ந்த மருத்துவ முறை தான் இந்த கால்பாத சிகிச்சை. ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்டு ட்ரீட்மெண்ட் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக செயல்படுகிறது. கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு நீரோபதி ப்ராப்ளம் அனைத்துக்கும் நம்ம இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் முறையில் சிகிச்சை கொடுக்குறோம். சிகிச்சை பெற விரும்புவோர் அணுகலாம். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. பெரும்பாலும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தெரியாது. இந்த கால் பகுதியில் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்னஸ் வரும். இந்த இடங்களில் தான் அதிகமான நம்னஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பகுதி நம்னஸ் ஆகும். இந்த குறிப்பிட்ட பகுதியெலாம் கடுமையான எரிச்சல்கள், மரப்புத்தன்மைகள், கூச்ச சுபாகங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இதில் மெயினாக பார்த்துப்போது லங்ஸ் பாயிண்ட்டு. லங்ஸ் காற்று சக்தியை எழுதி செல்லக்கூடியது. அதே போல் தைராய்டு, பாராதைராய்டு பாயிண்ட், அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள ஹார்மோன். இல்லை தைராக்சின் ஹார்மோன் ப்ராப்பராக சுரந்துச்சு தான் இருதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும், நம்மளுடைய பிரெயினுடைய இயக்கம் சீராக இருக்கும், லிவர் ஃபங்க்ஷன் சீராக இருக்கும், நரம்பு மண்டலம், தசை மண்டலங்கள் சீராக இயங்குவதற்கு முக்கியமான மோர் இம்பார்ட்டன்ட் தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் தேவைப்படும். அதே மாதிரி சிறுநீரகத்தினுடைய இயக்கம், சிறுநீரகம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம உடலில் இருதயத்தினுடைய இயக்கம் சீராக செய்வதற்கும் நம்ம எலும்புகளுடைய வளர்ச்சிகளை அமைப்பு வைத்துக்கும் பயன்படும். அதனால் சிறுநீரகத்துடைய பாயிண்ட்டு, அடுத்தது லிவருடைய பாயிண்ட்டு, அதே பிரெயின், பிட்யூட்டரி கிளான், ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான், அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு, இது போல் லிம் கிளான், லிம் சுரப்பி நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்குது. இப்படி முக்கியமான புள்ளிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இந்த வீடியோவில் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை, நீரோபதி ஆகிய பிரச்சனைகளுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் தீர்வு காணலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் சிகிச்சை பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை 9444641062. நன்றி, வணக்கம்.